வாருங்கள் வாழ்ந்திடுவோம், வான்புகழின் இசை இசைத்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வான்புகழின் இசை இசைத்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். விடியலின் வேள்விகள் படைத்திடவே, விடுதலை வாழ்வினை பகர்ந்திடவே. விடியலின் வேள்விகள் படைத்திடவே, விடுதலை வாழ்வினை பகர்ந்திடவே. வாழ்ந்திட இறை குலமே, வணங்கிட இறைவனையே, புகழ்ந்திட பலியினிலே, வளர்ந்திட அன்பினிலே. ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று நம் தாயாம் திரு அவை கன்னியும் மறைசாட்சியுமான புனித அகாத்தா அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இதோ தன்னடக்கத்தின் காணிக்கையும் கற்பின் பலியுமான வீர கன்னி நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட செம்மறியை ஏற்கனவே பின் செல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவமின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கன்னியும் மறைசாட்சியுமான புனித அகாத்தா கற்பின் சிறப்பாலும் மறைசாட்சியத்தின் வீரத்தாலும் உமக்கு உகந்தவராய் திகழ்ந்தாரே. நாங்கள் இரக்கம் பெற அவர் எங்களுக்காக இறைஞ்சி வேண்டிட
அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 31 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடிமக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளுவீர். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகளின் கையினின்று, என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9
வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றியும் மானிட மகன் தமக்கும் தந்தைக்கும் தூய வானதூதருக்கும் உரிய மாட்சியோடு வரும்போது வெட்கப்படுவார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்ணியும் மறைசாட்சியுமான புனித அகாத்தா அவர்களை நினைவு கூறுகிற இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வர். நிலையான வாழ்விற்காக தன் வாழ்வை முழுவதுமாக கையளிக்கிறார் ஓர் இளம் கன்னி. அறியாத ஒரு பருவம், ஆனாலும் கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த தாகத்தினால் தன் கன்னிமையை, தன் வாழ்வை கிறிஸ்துவுக்காக முழுவதுமாக கையளிக்கிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். இந்த இறை வார்த்தைகள் தான் தன் வாழ்வில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்களை அவர் தாங்கிக் கொண்டாலும் அவருக்கு ஆற்றலையும் வல்லமையையும் சக்தியையும் கொடுத்தது இந்த வார்த்தைகள் தான். எவ்வளவோ துன்பங்களை அவர் அனுபவித்தார். ஓர் இளம் பெண்ணாக அந்த வயதில் அனுபவிக்க கூடாத சித்திரவதைகள், கொடுமைகள், பாலியல் துன்புறுத்தல்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த கன்னியினுடைய வாழ்வு மிக அற்புதமானது. 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். 231 இத்தாலி நாட்டில் உள்ள சிசிலி என்கிற இடத்திலே பிறந்தவர். இவருடைய பிறப்பை பற்றியோ அல்லது இவருடைய பெற்றோர்களை பற்றியோ அவருடைய குடும்ப நிலையை பற்றியோ முழுவதுமாக அறிய முடியவில்லை. ஆனாலும் இவர் ஒரு உயர்குடி குடும்பத்தில் பிறந்தவராக இருக்க வேண்டும், நன்றாக அழகிய தோற்றம் கொண்டவராக வாழ்ந்திருக்க வேண்டும். இப்பேற்பட்ட கன்னியினுடைய வாழ்வில் பல கொடுமைகளும் சித்திரவதைகளும் நடந்தேறியது. இன்றைக்கு மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். இந்த மார்பக புற்றுநோய் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த கன்னியும் மறைசாட்சியுமாக இருக்கிற புனிதை பாதுகாவலர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. நம் ஆலயங்களில் ஆலய மணியை ஒலிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆலய மணி ஒலிக்கிறவர்களுடைய பாதுகாவலர் யார் என்று பார்க்கும்போது புனித அகாத்தா என் அன்பிற்குரியவர்களே. இவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ மதம் அங்கீகரிக்கப்படாமல் இருந்தது. அதனால் கிறிஸ்தவ மதத்தை, அந்த சமயத்தை பின்பற்றுவதும்
அந்த சமயத்தை பின்பற்றி அந்த விசுவாசத்தை அறிக்கையிடுவதும் மறைமுகமாகவே பின்பற்றப்பட்டு வந்தது. வேத கலாபனை மிகுந்திருந்த அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், கொடுமைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு புனிதை குயின்டேனோஸ் என்கிற ஒரு அரசனால் மிகவும் துன்புறுத்தலுக்குள்ளாகிறார். ஏனென்றால் அவருடைய அழகிலே மயங்கி உயர்குடியை சார்ந்த இளைஞர்கள் பலர் அவரை பின்தொடர்கிறார்கள். ஆனால் தன் கன்னிமையை எவருக்கும் கொடுக்காமல் விண்ணக தந்தையான ஆண்டவருக்கு தன்னுடைய கன்னிமையை ஒப்பு கொடுத்தவளாக இந்த புனிதை இருந்ததனால், அந்த ஆசைக்கு மயங்காமல் இருந்ததனால் பல சித்திரவதைகளை அனுபவிக்கிறார். கொரடாவை வைத்து அவருடைய மார்பகத்தை துன்புறுத்துகிறார்கள், கொடுமையாக சித்திரவதை செய்கிறார்கள். பாலியல் தொந்தரவு கொடுப்பதற்காக விபச்சார விடுதியிலே கொண்டு போய் அவரை தள்ளுகிறார்கள். அவருடைய உடலிலெல்லாம் காயங்கள். அவர்களுடைய ஆசைகளுக்கு மயங்காததனால் ரோமை பேரரசனுக்கோ அல்லது அந்த அரச தெய்வங்களுக்கோ இவள் ஒருபோதும் தூபம் காட்டாததனால், அவர்களை வணங்காததினால் இந்த துன்பத்திற்கு அவர் உள்ளாக்கப்படுகிறார், சிறையில் அடைக்கப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, உடலெல்லாம் காயங்கள், மிகுந்த வலியோடு வேதனையோடு அந்த சிறையிலே அவர் வாடி கிடக்கும் போது ஒரு வயதான முதியவர் அந்த சிறையிலே அவருக்கு முன்பாக தோன்றுகிறார். அம்மா, உமக்கு அதிகமான வலிகள் இருக்கிறதா? துன்புறுத்தல்கள் இருக்கிறதா? துன்பங்களை நீர் அனுபவிக்கிறீரா? நான் வேண்டுமானால் உன் காயங்களுக்கு மருந்திடலாமா என்று கேட்கிறார் அந்த முதியவர். உடனடியாக புனித அகாத்தா சொன்னாராம், ஐயா வேண்டாம், கிறிஸ்துவுக்காக நான் இந்த துன்பங்களை, இந்த பாடுகளை என் உடலிலே நான் அனுபவிக்க வேண்டும், அதை பெரும் பலனாக நான் கருதுகிறேன். இன்றைய முதல் வாசகம் சொன்னது, பெருமை பாராட்ட விரும்புகிறவர்கள் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். ஆம் அன்பிற்குரியவர்களே, ஒருவர் உலகம் முழுவதும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்கிற இந்த இறைவார்த்தைக்கு சான்று பகர்ந்தவராக இருக்கிறார் இன்றைய நாளினுடைய புனிதர். அப்படி சொன்ன அந்த தருணத்திலும் கூட, அம்மா, நீர் வணங்குகின்ற, உம்முடைய விசுவாசத்தில் அறிக்கையிடுகின்ற அந்த இயேசு கிறிஸ்துதான் என்னை உம்மிடத்திலே அனுப்பினார், நான் புனித பேதுரு என்று அவர் அறிக்கையிடுகிறார். அப்படியாக புனித பேதுருவினுடைய அன்பான கரங்களினால் அவருடைய காயங்களுக்கு மருந்திடப்பட்டு குணமடைகிறார் அந்த புனிதை. அவர் குணமடைந்ததை பார்த்தவுடன் அரசனுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. அந்த கோபத்தினுடைய உச்சத்தில் அன்பிற்குரியவர்களே, வாளால் அந்த அற்புதமான கன்னியினுடைய மார்பகமானது வெட்டி துண்டிக்கப்படுகிறது. இவ்வளவு சித்திரவதைகளை, கொடுமைகளை தாங்கிக் கொண்டு இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக மரித்திருக்கிற இந்த 15 வயது புனிதையைத்தான் தாயாம் திரு அவை இன்று நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இப்பேற்பட்ட தொந்தரவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நாளுக்கு நாள் உள்ளாகி கொண்டிருக்கிற எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த புனிதையின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற வாழ்க்கை பாடம் என்ன என்றால், இறுதி வரை கிறிஸ்தவ விசுவாசத்தில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். எந்த நிலையிலும் இந்த விசுவாசத்திலிருந்து நழுவாமல், விட்டு விலகாமல், மறைத்து ஒளித்து வைக்காமல் கிறிஸ்துவுக்காக இறுதி வரை சான்று பகர்கின்ற சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பது இந்த புனிதருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம். இரண்டாவது சிந்தனையாக, வாழ்வில் நமக்கு மிக பெரும் ஒரு ஆதாயம் எது என்று பார்க்கும்போது
அது இறைவனில் நாம் சென்று சேருவதே, அல்லது இறைவனுடைய முடிவில்லா பேரின்பத்தில் பங்கு பெறுவதே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வதுதான் வாழ்வினுடைய நோக்கமும் லட்சியமுமாக இருக்கிறது. எனவே அந்த லட்சியத்தை நோக்கி நாம் பயணப்படும் போது வாழ்வில் வருகிற துன்பங்களோ நெருடல்களோ பிரச்சனைகளோ நமக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பது இவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு பாடம். மூன்றாவது சிந்தனை, இறைவன் சொல்லுகிறார், என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையை பற்றியும் மானிட மகன் தமக்கும் தந்தைக்கும் தூய வானதூதருக்கும் உரிய மாட்சியோடு வரும்போது வெட்கப்படுவார் என்று கூறுகிற இந்த வார்த்தைகள் அவருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நிச்சயம் நிலை வாழ்வில் அவர்களுக்கு இடம் உண்டு. ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கின்ற அற்புதமான அந்த ஆசீர்வாதமும் பேறு பயனும் இந்த மறைசாட்சிக்கு உண்டு என்கிற வாக்குறுதியை கொடுக்கிற வார்த்தைகளாய் இவை அமைந்திருக்கின்றன. ஆம் அன்பிற்குரியவர்களே, நாமும் இத்தகைய சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைய அன்றாட பணிகளில், நம்முடைய அன்றாட செயல்பாடுகளில், நாம் சந்திக்கிற மனிதர்களில் கூட இப்பேற்பட்ட தாக்கத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும். இந்த புனிதை நம் வாழ்வில் கொடுக்கின்ற இந்த வாழ்க்கை பாடத்தை ஏற்றுக்கொண்டு இவரின் பரிந்து பேசுதலின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையில் பங்கு பெறுவோம். ஆமீன். பலிபீடத்தில் வைத்தே என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கருத்தால், நின் சித்தம் போல் உன் கருத்தால் நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அகாத்தா எனும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்பப் போராட்டங்கள் உமக்கு ஒப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று முக்கொழியும் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான ஒரு நாளிலே எங்களுக்கு கன்னியும் மறைசாட்சியுமான புனித அகாத்தாவினுடைய வாழ்க்கையை நல்லதொரு பாடமாக கொடுத்து நாங்களும் இந்த உலகில் உமக்கு சாட்சிகளாக வாழவும், இறை அரசையும் விண்ணரசையும் இந்த உலகத்திலே நிலைநாட்டக்கூடிய கருவிகளாக திகழவும் ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும்.
எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும், சொல்லுகின்ற ஒவ்வொரு சொற்களிலும் உம்முடைய திருநாமம் மாற்றிப்படுவதாக. உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஆசீர்வாதமும் ஆண்டவரே எங்களுளிருந்து செயலாற்றுவதாக. இதோ நாங்கள் உம்மை விசுவசிக்கின்றோம், உம்மை நம்புகின்றோம், உம்மை முழு மனதோடு அறிக்கையிடுகின்றோம். இந்த கொரோனா பெற்று நோய், இந்த கொரோனா தொற்று நோயினுடைய காலகட்டத்திலே பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் கூட சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தகப்பனே, எல்லோருக்கும் மன அமைதியை தாரும். குழப்பத்தோடு எப்படி குடும்பத்தை நடத்துவது என்று மிகுந்த வேதனையிலும் துயரத்திலும் இருக்கின்ற குடும்பங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய அரவணைப்பிலே வைத்து இதோ எப்படி புனித அகாத்தா தன்னுடைய உடலிலே அத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொண்ட போது நேரடியாக உம்முடைய திருவுளப்படி அவர் ஆறுதல் அடைந்தாரோ, தேறுதலை பெற்றாரோ, புனித பேதுருவின் வழியாக அவருடைய காயங்களுக்கு மருந்திடப்பட்டதோ, அதுபோன்று எங்களுடைய உள்மன காயங்கள், உடல் வலி, வேதனைகள், துன்பங்கள் இவற்றிலிருந்து விடுதலை பெற ஆண்டவரே உம் வானத்தூதர்களை எங்களுக்காக புடை சூழ்ந்து நிற்கச் செய்து எங்கள் நோய்களுக்கு மருந்தாக, எங்கள் வாழ்விற்கு நீர் ஆறுதலாக இருக்கும்படி உம்மிடத்திலே இறைஞ்சி வேண்டி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிறோம் உமது திரு அவைக்காக சிறப்பாக ஜபிக்கின்றோம். திரு அவையை வழிநடத்துகிற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றுமாக இருக்கிற துறவியர் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலினால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிறைவான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பரம தந்தையை நோக்கி ஒரு குடும்பமாய் இணைந்து ஒற்றுமையோடு இறை அருளுக்காக ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதா. ஆமென். எளியோ நெஞ்சம் தனியே ஒளியாமிரை வாராய். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர். உன்னில் என்றும் வாழ எம்மில் எழுமே இறைவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக. ஒளியாமிரையே வாரா, எளியோ நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாரா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு அவர்களை வழிநடத்தி செல்லும். இறைவா, அகாத்தா எனும் புனிதையை கண்ணிமை மறைசாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகமாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இனிமையில் பண்பாடுவோம், இந்நாளுமே அன்னை பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னை வாழ்க, அன்னை வாழ்க, அருளால் நிறைந்த அன்னையே நீ வாழ்க. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.